சுவாமி சுவாமி வாங்க வாங்க வாங்க. அன்னைக்கு உங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டேன், என்ன மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல. எதிரி பேசாம நிக்கிறீங்க? பெரியவாளெல்லாம் கண்டா உடனே கால விழுந்துடணும். விழு. க்ஷேமமா க்ஷேமமா. சுபையர்வாள், உங்களுக்கு நேரம் வரலன்னு நான் அப்ப சொன்னேனே, நான் குறிப்பிட்டு சொன்னது இப்போ உங்களுக்கு ஞானம் வந்திருக்கே, இந்த ஞானத்தை பத்தி தான். அன்னைக்கு நான் ஏன் வந்தேன், என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமோ? நான் தான் கேட்கலையே. இப்போ அது கேளுங்களே. கேட்கிறேன். சொல்லுங்க சாமி. நீங்க 2 பேரும் மாங்காட்டுக்கு வந்து அம்மனை தரிசிச்சு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே அம்பா அடியர் முன்னால தோன்றி உங்க 2 பேர் உருவத்தை எனக்கு காட்டி, இன்னைக்கு ராத்திரி வெட்டுப்பட்டு சாகக்கூடிய கண்டம் இவனுக்கு இருந்தது, ஆனா இவனுடைய மனைவியின் இறக்க சிந்தனையும் அவன் என் மேல வச்சிருக்க நீங்காத பக்தியும் சேர்ந்து அவன் பூர்ண ஆயுள் பெரும்படியான பாக்கியத்தை கொடுத்துருச்சு. ஆனாலும் விதிப்படி பெருத்த நஷ்டமும் வலுத்த காயமும் ஏற்பட இருந்தது. அதுக்காக கடுக்கனை கலட்டி 2 ரத்த துளியோடு விட்டுடும்படி நான் ஏற்பாடு செய்தேன். அத்தோடு கண்டமும் தீர்ந்து போச்சு. இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி இந்த கடுக்கனை அவன் கையில கொடுத்துட்டுவான்னு அம்பா எனக்கு உத்தரவிட்டான். என் கிழக்கா வயிறு கிழக்கா. ஐயோ 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 ஐயோ. அம்பிகே அம்பிகேன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டிய இந்த நேரத்துல என்னத்துக்காக இப்படி ஐயோ ஐயோன்னு சொல்லி அழுது வடிகிறேன்? இல்லையே, அம்பாளை பத்தி என்கிட்ட யாரு எது பேச வந்தாலும் அது என் காதல விழப்படாதுன்னு மணி ஆட்டிண்டே இருந்தானோ இல்லையோ. இப்ப அம்பாளே என் கடுக்கனை கொடுத்தான்னு. ஆமா, இதே மாதிரி இன்னும் யாராருட்ட என்னென்ன கொடுத்தாச்சாலோ தெரியலையே. பிரதானம் அளிக்கும் இடம் திருவானைக்காவல். அங்கு கோயில் கொண்டிருக்கும் அகிலாண்டேஸ்வரி மனச உருக்கும் ஒரு திருவிளையாடலை செய்து காமிச்சிருக்கா. சொல்லுங்க நல்லா விஸ்தாரமா சொல்லுங்க. சொல்றேன். அவளிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஒரு பக்தன் தன் பெண்களுக்கு கல்யாணம் செய்து குடும்பத்தோட கோயில்ல வந்து தங்கினார். ஐயோ 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 சத்தம் போட்டீங்க வெட்டி விடுவேன். மரியாதையா தாலி உள்பட எல்லாரும் கேட்ட சொல்லு. ஐயா, என் பொண்களுக்கு நேற்றுதாயா கல்யாணம் நடந்திருக்கு, இன்னைக்கு போய் தாலிய கைட்ட சொல்லலாமா? அதுவும் இந்த அம்பாள் சன்னதியில. போடா உங்க அம்பாள். நீ அகிலாண்டேஸ்வரி காப்பாத்தம்மா. கோவிலுக்கு வந்திருக்கிற பக்தர்களை கொள்ளக்காரங்க படுகொலை பண்ணிடுவோம். சீக்கிரமா போங்க, போய் காப்பாத்துங்க. யானை விட்டு வரட்ட சொல்லியா? போய் திருநங்களை விரட்டுறா. ஐயா, நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினீங்க ஐயா. நாங்க காப்பாத்தணுமா? அன்னபூரணி அம்மா தான் வந்து காப்பாத்துனது. அன்னபூரணி அம்மாவா? அவங்க யாருங்க? ஓஹோ, நீங்கள வெளியூரா? நம்ம அம்பாள் அகிலாண்டேஸ்வரி பேர்ல ரொம்ப பக்தி உள்ளவோ. அவதான் எங்களெல்லாம் வந்து எழுப்பி நடந்த சம்பவங்களை சொல்லி போய் காப்பாத்துக்குன்னு சொல்லி விரட்டின. அந்த அம்மாவை இப்பவே பாக்கணுங்களே. காலையில அம்பாளை தரிசனம் பண்ண வருவா. அப்ப நீங்க அந்த அம்மாளை தரிசனம் பண்ண போதும் இல்லையா? ஆட்டியா
என்ன சுவாமி, நேற்றுக்கு ராத்திரி எங்களை எல்லாம் எழுப்பி விட்டாரு அன்னபூர்ணி. அந்த அம்மா வந்துட்டே இருக்கா. எங்க சுவாமி? பாருங்க, அதோ பாருங்க. சுவாமி, இந்த அம்மாளை பார்த்தாலே அம்பாள் மாதிரி தானே இருக்கா. இந்த ஊரே அவளை அம்பாளின் அவதாரம் தானே நம்பிட்டு இருக்கு. வந்துட்டா, சேர்த்து வழிவிட்டு நிறுவா. வாங்கம்மா. அம்மா, நீங்க மட்டும் நேத்து ராத்திரி இவங்களை அனுப்பி எங்களை காப்பாத்தலன்னா அந்த கொள்ளக்காரங்க எங்க குடும்பத்தையே படுகொலை பண்ணிருப்பானுங்கம்மா. ஆமாம்மா, நேத்து ராத்திரி எங்க ஆத்துக்கு வந்து படபடன்னு கதவை தட்டி என்னை எழுப்பி கோயிலுக்கு வந்திருக்கிற பக்தால கொள்ளக்காரா படுகொலை பண்ணிடுவா போல் இருக்கு, உடனே போய் காப்பாத்துக்கோன்னு சொன்னேனே. நீங்க விரட்டல நேக்கே வீரம் வந்து அந்த அருவாளை கையில எடுத்து அனாயசமா சுத்தி இருக்கு பாருங்க. இந்த முகத்தை நல்லா பாருங்க. பார்த்த முகம்தானே தாயே. நான் வந்தா உங்களை எழுப்புனேன். என்ன அப்படி கேட்கிறேன்? வந்தது நீங்களேதான். அம்மா, உட்காந்தே தூங்கி வழிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன கம்பால தட்டி ஓடுறான்னு நீங்க தானமா விரட்டி விட்டீங்க. எங்களெல்லாம் அனுப்பிச்சு இருக்கட்டும், யானை பாகனை எழுப்பி யானையை விட்டு கொள்ளக்காரால விரட்ட சொன்னே. எப்படித்தான் உங்களுக்கு தோணித்த போங்க. இந்த அகிலாண்டேஸ்வரி மேல ஆணையா சொல்றேன், நான் யாரு வீட்டுக்கும் வரல, யாரையும் அனுப்பல. அதே அகிலாண்டேஸ்வரி மேல ஆணையத்தான் நானும் சொல்றேன். நீங்க தான் வந்தேன், நீங்க தான் எங்களை எழுப்புறேன். என்ன இருக்கட்டும், பிரத்யட்ச தெய்வமா நிக்கிறாளே. நேற்று ராத்திரி பூரா இந்த ஊரெல்லாம் நடமாடி பேசும் தெய்வமா நின்னு தம் பிள்ளைங்களை காப்பாத்திட்டு போயிருக்காளே. அவ சன்னிதானத்துல எனக்கு கற்பூர ஆர்த்தியா செய்யலாமா? அம்மா, இந்த ஊர்ல எத்தனையோ பெண்கள் இருக்கா, இருந்தும் உன் உருவத்துல வரவும் தானே அவளுக்கே தோணி இருக்கு. அப்படி இருக்குச்சே, அவளோட அம்சமா உன்னை நாங்க மதிச்சு ஆரத்தி எடுக்கிறது தப்பே இல்லம்மா. வேண்டாம் வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வீட்டுக்கு நான் வர்றேன். நாளை காலையில எங்க வயல்ல வித முகூர்த்தம் வச்சிருக்கோம். அம்மா வந்து உங்க தங்க கையால விதைய தொட்டு கொடுக்கணும். அம்மாடி, நாளைக்கு காலையில இதை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு வரதா ஒத்துட்டு இருக்கேன். அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுமா. நீங்க வந்து சரி 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 வரேன். நாளைக்கு மறுநாள் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அதுக்கு செஞ்ச இந்த தாலிய உங்க கையால தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு விஷயம், நீங்க வர்றதோட ஐயாவையும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். கல்யாணத்துக்கு நான் வர்றதுக்கே நேரம் இருக்காது, ஐயாவை எப்படி கூட்டிட்டு வர முடியும்? என்ன என்ன ஐயா உங்களுடைய பேர் இங்க அடிபடுது? இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் வரணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு தான் ஏகப்பட்ட வேலை இருக்குமே. எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி அம்மா, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க 2 பேரும் வரோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் தான்மா உங்களுக்கு நன்றி சொல்லணும். எங்க கல்யாணத்துக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி, இந்த ஊர்ல எங்கெங்க நல்ல காரியம் நடந்தாலும் இந்த அம்மா அங்க போயிடுவா. நான் காட்டுல வேலை வெட்டிய பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா அப்ப இருக்க மாட்டா. ஏதோ உங்க கல்யாணத்துக்கு வந்தாலாவது என் பத்தினி முகத்தை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தான் ஒத்துக்கிட்டேம்மா. நீ தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தாலியோ? ஆமாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா இந்த கத்து கத்திக்கிட்டு ஓடி வர்றீங்க? யாராவது ஒருத்தரா பேசுங்க. சாமி சாமி சோ இப்பதான் பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சு ஐயர் சடங்கு ஆரம்பிச்சிருக்காரு. தாலி கட்டி முடிஞ்சதோ இல்லையோ உங்களை எல்லாம் உட்கார வச்சு இலை போட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போட சொல்றேன். அது வரைக்கும் இந்த காட்டு கூச்சல்லாம் கூடாது. ஏதோ ஆட்டம் பாட்டம்லாம் படுங்களடா, அது ஆடுங்க போங்க.
சோறு போடுவாங்கடா. அம்மா, யாராவது ஒரு பொம்னாட்டி முடி வாங்க. இந்த திருமங்கல்யத்தை எல்லா பெரியவாளையும் தொட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. என்ன சாமி விருந்தட்ட கொடுக்குறீங்க? திருமங்கலத்தை எடுத்து வைங்க. அது அதுல தாமா இருக்கு. இல்லைங்க சாமி, நீங்களே பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. இதுல இருக்க திருமங்கல்யத்தை காணுமே. ஏமா, யாராவது எடுத்தடா சொல்லுங்க. என்ன சாமி இது? மாங்கல்யத்தை மஞ்ச கயத்துல கொடுத்து தேங்காயில சுத்தி நான் தானே கொடுத்து அனுப்பிச்சேன். அத நானும் நன்னா பார்த்துட்டு தானே வாங்கி வச்சேன். இப்ப காணுமே. விசாரிங்கோ விசாரிங்கோ, லக்கணம் போயிட்டே இருக்குமா. ஏமா நீ? நான் பார்க்கவே இல்ல, நான் எடுக்கவே இல்ல. ஏமா யாராவது பார்த்திருந்தா சொல்லுங்கம்மா. இல்லையேம்மா, நாங்க யாருமே பார்க்கவே இல்லையே. இது என்ன விபரீதமா இருக்கு? கற்ற நேரத்துல தாலி காணாம போறது பெரிய அபசகனமாச்சே. எவ கண்ணு பட்டுச்சோ, எவ கை தொட்டுச்சோ. வாய முடுங்கடி. எந்த கைப்பட்டா பட்ட மரமும் தளிக்குமோ அந்த அன்னபூர்ணிமா தொட்டு கொடுத்த தாலிடி இது. அம்மா, இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. லக்கணம் போறதுக்குள்ள வேற திருமங்கல்யம் கொண்டாங்க. புரோகிதரே, நான் தொட்டு கொடுத்த தாலி இல்லாம வேறொரு தாலியா? நீ தொட்டு கொடுத்த தாலியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லக்னம் போயிடுமா. எப்படிங்க போகும்? நீ தொட்டு கொடுத்ததுனால இத பாருங்க, என்ன புரிஞ்சுக்குங்க. நான் அகந்தையில பேசல. நான் அற்பமானவதான், அழியக்கூடிய ஜென்மாதான். ஆனா நான் எந்த நிலையில இருந்து யார நினைச்சதை தொடறேன். ஆதி அந்தமற்றவளா, அழியாத குங்குமக்காரியா நிக்கிறாளே திருவானைக்காவிலே. அந்த அகிலாண்டேஸ்வரியே என் உடம்புக்குள்ள புகுந்து அவ கையாலேயே அதை தொடர்தா பாவிச்சுத்தானே நான் தொட்டு கொடுக்கிறேன். அது எப்படி காணாம போக முடியும்? இதோ பாருங்க, அவ சத்தியமான தெய்வமா இருந்தா இந்த முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அதே திருமங்கல்யத்தை அவளே கொண்டு வந்து என் கையில கொடுத்து தீரணும். கூட யாராவது பார்த்தா புடிங்க போயிடுவாங்க. மச்சா, இது என்னன்னு தெரியல மச்சா. யார்கிட்ட கேப்பமா? நல்லவங்க பார்த்து கேட்கணும், இல்லன்னா அமுக்கிட்டு போயிடுவாங்க. ஆமா. வா, நல்லவங்க எங்க இருக்காங்க பாப்போம். இந்த அம்மாவை பார்த்தா நல்லதா தெரியுது. கேட்கலாமா? கேப்போம். ஆயா ஆயா. தாயி, எங்க கிட்ட ஒரு பொருள் ஆம்பிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்து நீ தான் சொல்லணும் தாயி. என்னது? மச்சா அப்படி போ. தங்கமா பித்தளையான்னு நீதான் பார்த்து சொல்லணும் தாயி. அம்மா, தாயி, இது உனக்கு எப்படிமா கிடைச்சது? தாயி, நாங்க ஆட்டம் பாட்டம் முடிச்சிட்டு வரப்போ அந்த ஆள மரத்துல கட்டி இருந்த இந்த பைக்குள்ள யாரோ ஒரு ஆசாமி வந்து கை விட்டாருங்க. அதுக்குள்ள இருக்கிற நரிக்கொம்பு புலி போல திருட வந்திருக்கானு நினைச்சு ஓடி வந்து பார்த்தோம். அதுக்குள்ள இது கடந்துச்சு தாயி. ஆய், திருட்டு கழுதைகளா, கல்யாண பந்தல்ல புகுந்து தாலியை திருண்டது கதையா திரிக்கிறீங்க. இல்லைங்க, இவளை பார்த்தா எனக்கு குறைச்சியா தோணல. என் தாய் அகிலாண்டேஸ்வரியாவே என் கண்ணுக்கு தென்படுறா. அம்மா, இது மட்டும் தங்க இல்ல, நீயே தங்கம்தான். இந்த நல்ல சமயத்துல இதை என் கையில கொண்டு வந்து கொடுத்தியே, உனக்கு என்னமா வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம் தாயி. ஐயா என்ன திருடினாரு. நீ என்ன தெய்வம்னு சொல்ற, அந்த தேவிய மனசுல வாங்கிட்டு சொல்ற. நீ என்னைக்கும் பூவோட பொட்டோட நல்லா இரு தாயி. என்ன கையில தாலியோட வர்றாங்க? ஆமா ஆமா. கட்ட சொல்லுங்க. ஆஹா, அதே தாலிதான். எப்படிமா உங்களுக்கு? முகூர்த்த முடியறதுக்குள்ள கட்ட சொல்லுங்க. சரி சரி. அம்மா, அங்க போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போங்க போங்க. என் கால விடாதீங்க, நான் அந்த தகுதியை இழந்துட்டேன். அண்ணா, காணாம போன தாலி தான் திரும்ப கிடைச்சிடுச்சே. திரும்ப கிடைச்ச அவளுடைய திருக்கருணைங்க. கற்ற நேரத்துல காணாம போனது நான் தொட்டதுனால வந்த வேலைங்க. வெனையா? வெனையோ விதியோ எனக்கே தெரியாம எங்கிட்ட இருக்கிற பெரும் குறையோ. அறிவு இருந்தா பேசுற நீ. தாலி காணாம போறது புதுசா? நமக்கு கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சு? அப்பத்துல இருந்தே காணாம தான் போகுது. ஏன் அவ்வளவு பெரிய கோவில்ல அத்தனை கட்டுக்காவல் இருந்தோம் அகிலாண்டேஸ்வரியோட கழுத்துல இருந்த தாலியே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் கூட உன்னுடைய குறையோ? என் குறைதாங்க. எப்படி? நான் தொட்ட தாலி காணாம போயிடுச்சேன்னு இப்படி துடிக்கிறேனே. நான் தொடாம எத்தனையோ தாலி காணாம போயிருக்கேன். அப்பெல்லாம் இப்படி வருத்தப்பட்டனா? என் தாய் கழுத்துல இருந்து கொண்டு போனாங்களே, அப்ப கூட நான் இப்படி துடிச்சிருக்கேனா? இல்லையே. அதுக்கெல்லாம் தண்டனையாத்தான் இப்படி ஒரு விளையாட்டு நடத்தி இனிமேலாவது எல்லாத்துக்குமா சேர்த்து கவலைப்படுறீ. இந்த தாலி திருட்ட அடியோட ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடின்னு
அம்பாள் எனக்கு உத்தரவு போட்டிருக்கா. இந்த சம்பவத்தை நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். முடியுமா உன்னால? ஏன் முடியாது? அடி போடி பைத்தியக்காரி. ஆணையும் சேனையும் வச்சிருக்கிற பாளையக்காரர் இந்த திருட்டை கண்டுபிடிக்க முடியாம அசந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீ ஒருத்தி என்னடி பண்ண போற? நான் ஒருத்தியா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாளையக்காரரை சந்திச்சு ஓன்னு கத்தி இந்த திருட்டு அடியோட வழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தூண்டி விடுவாங்க. இந்த திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டேன். மற்ற பெண்கள் கழுத்திருந்த தாலி போறது இருக்கட்டும், அந்த அகிலாண்டேஸ்வரி கழுத்திருந்த தாலியே திருடுனானே, அப்பவாவது அந்த திருடனுக்கு அவ கடுமையான தண்டனை கொடுத்திருந்தாள்னா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குமா? அதுக்கும் அவளுக்கு குத்து சொல்றீங்களா? ஏங்க, அவ தாலி திருட்டு போன்னு அவளுக்கே தெரியாது நினைக்கிறீங்களா? வேற எப்படிப்பா? இதுவும் அந்த தேவியின் திருவிளையாடல ஒண்ணுங்க. எப்படி? மத்தவங்க தாலி திருட்டு போனப்பதான் இந்த பாளையக்காரு பேருக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தாலி திருட்டு போனாலாவது அதை கண்டுபிடிக்க தீவிரமா முயற்சி பண்ண மாட்டாரான்னு விளையாடி பார்த்தா. அதையும் அவளே கவனிக்கிட்டு நீங்க விட்டுட்டீங்க. இதுக்கு மேல அவ என்ன பண்ணுவா? இப்ப சொல்றீங்க, நீங்க மட்டும் அவ தாலியை திருநவனை கண்டுபிடிச்சு கடுமையா அன்னைக்கே தண்டிச்சிருந்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த திருட்டு அறவே நின்று இருக்கும். சரிம்மா, இந்த கணத்துல இருந்து அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய தீவிரமான ஏற்பாடுகளை செய்ய சொல்றேன். மன்னிக்கணும் பெரியய்யா, அந்த திருடனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. எதனால? இந்த தங்கம் வெள்ளி நகை நட்டுகளை திருடவனுங்க அதை அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க, உடனடியா உருக்கி உருவாக்கி விடுவானுங்க. யோ, என்ன பேசுறேன்? அகிலாண்டேஸ்வரிங்கிறது யாரு? அழியக்கூடிய நானா இல்ல உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா? அவ நிரந்தரி, நித்திய சுமங்கலி, நீங்காத பொட்டுடையாள். அவ திருமங்கல்யத்தை உருக்கவோ உருவாக்கவோ இந்த உலகத்துல ஒரு பய பிறந்திருக்கானா? அது முடியுமாயா? முடியாதும்மா, முடியாது. அந்த தாலி அதே உருவத்துலதான் இருக்கணும். இருக்கு, கண்டுபிடி, கிடைச்சிடும். சரி தாயே. ஏன் இன்னும் நிற்கிறீர்கள்? அந்த திருமங்கலத்தை கண்டுபிடிக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. மன்னிக்கணும், அந்த அம்மா தான் ஏதோ ஆவேசத்துல பேசிட்டு போறாங்கன்னா நீங்களும் இப்படி ஆகாத காரியத்துக்கு உத்தரவு போடுறது. எது ஆகாத காரியம்? அந்த திருமாங்கல்யா உருக்குலையாம இருக்கிறதாலே வச்சுக்கோ, அது ஒரு பெண்ணின் கழுத்துல இருக்கும். நாம எப்படி போய் இது என்னையா பெரிய விஷயம்? சில பெண் காவலர்களை ஏற்பாடு செய்யுங்கள். கோவிக்கலாகாது, எல்லா திருமாங்கலையும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அது என்ன பாரு? அது என்ன? நமது பாளையத்தின் சின்னம். அம்மனுடைய கழுத்திலிருந்து களவு போயிருக்க திருமாங்கல்யம், அது என்னுடைய மூதாதையர்களால வேண்டுதல் பேர்ல அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தப்பட்டது. இந்த சின்னம் அதுல கண்டிப்பா இருக்கும். அதை கொண்டு நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடித்து விட்டால் அந்த கள்வன் யாராக இருந்தாலும் சரி, அவன் தலையை வெட்டி இன்ன குற்றத்திற்காக இவ்வளவு பெரிய கொடுந்தண்டனைக்கு ஆளாயிருக்கிறான் என்ற அறிவிப்போடு ஊர் நடுவில் காட்சி பொருளாக வையுங்கள்.
ஏன்டா அப்படி பதற? கூடி சீக்கிரம் நம்ம ஊர்ல எவன்கால உள்ள போகுதோ அந்த எந்த இடத்துல கண்காட்சியா வைக்க போறாங்களோ. ஏண்டா டேய், கனவு கண்டு எழுந்து சூடி வரியா? கனவா? நேத்துக்கு உன் பொஞ்சாதி பாளையக்காரரை பார்த்து போட்ட போடி இருக்க, அதனால வந்த தடனை. வேணையா? ஆமல்ல, நம்ம ஊர் கோயில் அகிலாண்டேஸ்வரி கழுத்துல இந்த திருமாங்கலிச்ச திருடிட்டானுங்களே, அந்த குத்தத்துக்காகத்தான் இந்த தண்டனை. போடா உங்க பாளையக்காரரும் பரிசோதனையும். அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுடா. நில்லுனே நில்லுனே. ஏன் நடக்காது? அடச்சை, ஊர்ல இருக்கிற பெண்களுடைய எல்லா திருமாங்கல்யமும் ஒரே மாதிரியா தான்டா இருக்கும். அப்படிங்களா? இத பாரு, நல்லா பாரு. பாத்துக்கிட்டியா? என்ன இது? என்ன இது? பரம்பரை பாளையக்காரருடைய அதிகார சின்னம். இருக்கட்டுமே. கேளுனே, அம்பாள் தாலி தீட்டு போச்சே, அந்த தாலியிலையும் இதே சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குதான். அண்ணா! அண்ணா! போய் அப்படியே வச்சிருவேன். நில்லுங்கடா. உம்மிடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நீர் போயிட்டே இருக்கிற. அப்படி என்னங்க பெரிய விஷயத்தை கேட்டு போறீங்க? கேளுமே. இன்னைக்கு அம்பாள் அகிலாண்டேஸ்வரியுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்ல, நவராத்திரி சிவராத்திரின்னு முக்கியமான விசேஷமும் இல்ல. அதை விடுங்கண்ணா, அம்பாளுக்கு பிரீத்தியான வெள்ளி செவ்வாயும் இல்ல. சனிக்கிழமையான இன்னைக்கு 6 பேர் போய் காவேரியில ஜலம் கொண்டு வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அழைச்சிட்டு போறீர. என்னங்கண்ணா காரணம்? ஓய், இத நீர் என்னட்ட கேட்டுட்டீர். இதையே நான் போய் பாளையக்காரன் கேட்க முடியுமா? பாளையக்காரர்கிட்டயா? ஆமாங்கண்ணே, பொழுது விடியறதுக்கு முன்னாடி ஒரு அரண்மனை சேவை ஓடி வந்து பாளையக்காரன் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னா பாதம் பூமியில படாம ஓட்டமா ஓடுனேன். பாளையக்காரன் பார்த்து, ஓய் நீங்க 6 பேரை அழைச்சும் போங்க, காவேரியில 6 குடம் ஜலம் எடுத்து அம்பாளுக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி ஆகணும், நானும் வந்துட்டு உத்தரவு போட்டார். எதுக்கு சொல்றாரு, என்னத்துக்கு சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியல. மண்டையை போட்டு உடஞ்சுட்டு இருக்கேன். ஓய், இது பெரிய இடத்து விஷயங்கண்ணா. புரியுறது இல்லையோ? வாயை பொத்திட்டு பேசாம வரும்.